அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருடம் ஆவணி மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த விஸ்வாவசு வருடத்துல ஆவணி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம். முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல முதல்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் நமக்கு சிறப்பா இருக்கா அப்படிங்கறத டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல குரு சுக்கிர இணைவு இருக்கும். கஜலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். ஆனா இது விபரீத ராஜயோகமாக நம்முடைய மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு ரியாக்ட் ஆகும். ஏன்னா குரு நமக்கு 12ஆம் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இது ஒரு வகையில சிறப்பு. குரு சுக்கிர இணைவு ஓரளவுக்கு ஆவரேஜான சிறப்பு பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்துல முதல் 4 நாட்கள் மட்டுமே குரு சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இணைந்திருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம். புதன் நமக்கு ஃபுல்லா நெகட்டிவான பிளானட். அதாவது 3 6 கூடிய ஒரு கிரகம். அது 4ல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் கேது உடைய கன்ஜக்ஷன். சூரியன் கேது இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இந்த மாதத்துல சூரியன் ஆட்சியா இருப்பாரு. கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஒரு மாதிரி கிரக யுத்தம் ஏற்படும். கேதுவும் சூரியனும் நெருங்க ஒரு சில பாதிப்புகளையும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாத்தி மாத்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் கேதுவுடைய கன்ஜக்ஷன் ஏற்படும். அது ஒரு வகையில நமக்கு சிறப்பான பலன்களை டெஃபினட்டா கொடுத்துரும். அதை நான் உங்களுக்கு அடுத்த டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நம்முடைய ராசிநாதன். அவர் போய் 6ஆம் இடத்துல போஷன் எடுக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. இருப்பினும் செவ்வாய் நமக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவார். 8ஆம் அதிபதி 6க்கு போறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இது ஒரு வகையில சிறப்பு. ஆனா ராசிநாதன் 6ல போய் அமர்றது பெரிய அளவுல நல்ல பலன்களை கொடுக்கிறது இல்ல. ஓரளவுக்கு மாடரேட்டா அது நியூட்ரலா நகர்த்திட்டு போகும். அதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல ராகு. ரொம்ப சாதகமான ராகு, ரொம்ப யோக ராகு அப்படின்னு நம்ம சொல்றது. 11ஆம் இடத்துல எந்த பாவகிரகம் இருந்தாலும் எந்த சுபகிரகம் இருந்தாலும் நல்ல பலன்களை அதிகப்படியா ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அதுலயும் குரு பார்வையில இப்ப ராகு இருக்காரு. அதீத சுபத்துவ நிலையிலையும் இருக்காரு ராகு. அதனால இந்த காலகட்டம் நமக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல சனி வக்ரம். 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். விரய சனி நடந்துட்டு இருக்கு. இந்த விரய சனியில வக்ரம் ஆகிறது. சனி பகவான் விரய ஸ்தானத்துல வக்ரம் ஆகிறது நமக்கு யோகமா கன்வெர்ட் ஆகும். சோ அதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 14ஆம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகுது. அதுவும் ஓரளவுக்கு சிறப்பு. அடுத்தது மாதத்தோட கடைசியில 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுவும் ஓரளவுக்கு சுபத்துவம். அடுத்தது 29ஆம் தேதி மீண்டும் சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதே போல 30ஆம் தேதி புத பயிற்சி. புதன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இந்த நிலைகளை அடையும். அதனை தொடர்ந்து மாதத்தோட கடைசியில 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும். இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை டீடெயிலா நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு யோசனை அதிகமா இருக்கும். சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல யாருக்கும் கடன் உதவி முக்கியமா பண்ணக்கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் மேலும் சுக்கிர புத இணைவு ஏற்படுறதுனாலையும் லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுற அமைப்புல இருக்கிறதுனால நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு டெஃபினட்டா கிடைச்சிடும். நம்முடைய தேவைகள் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு டெஃபினட்டா கிடைச்சிடும். ஆனா கையில இருக்கிற பொருளாதாரத்தை கடன் உதவி பண்றேன் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த பொருளாதாரத்தை எதுலயாச்சும் கொண்டு போய் சொருகி மாட்டிக்க கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட பொருளாதாரத்தை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதனால நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதனால
அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். கடன் சார்ந்த என்னன்னா அந்த சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம், கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ல இறங்கலாம். எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் வாங்குறது தப்பு இல்ல, நீங்க வாங்கக்கூடிய கடன் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல பார்த்தோம்னா கரெக்டா 28ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அதுல கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் நெருக்கடி அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கின கடனை திரும்ப கொடுக்கிறது அது சார்ந்த வகையில ஒரு சில சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணி சரியான இடத்துல அதை போஷன் பண்றது நல்ல அமைப்புகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துல புதன் சுக்கிரன் இணைவு, இது ஒரு நல்ல அமைப்பு. அது 4ஆம் இடத்துல லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது. பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை என்னதான் அதிகமா இருந்தாலும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு வலிமை அப்படிங்கிறது கூடவே கிடைக்கும். அதை அந்த லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுத்தும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நியூட்ரல் நகர்த்திட்டு வந்துடும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான தடுமாற்றங்கள்லாம் இருக்காது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப டஃபா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, குறிப்பா பொருளாதாரத்துக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்துல ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இப்ப சரி பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்ப நீங்க வாங்கலாம். அதுக்கு இந்த நேரம் ஃபேவரா இருக்கு. அடுத்து தாயார் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் இப்போ நிவர்த்தி ஆகும். தாயாரால ஒரு வகையில நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல தாயாரோட அதிகமான கருத்து போராட்டம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அந்த கருத்து போராட்டம்லாம் குறையும். மேலும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். அதுவும் நமக்கு இந்த நேரத்தில் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது குடும்பத்துல சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சிகரமான ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வு, சுப மாற்றம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அது சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட இணைந்து 14 நாட்கள், ஒரு 10 நாள் அவரேஜா டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு தனித்த சுக்கிரன் டிராவல் பண்ணுவாரு நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல. இது ஒரு நல்ல அமைப்பு தான். திருமண முயற்சிகளை இப்ப நீங்க தொடரலாம். திருமண முயற்சியில சுப செய்தி வந்து சேரும். குடும்பத்துல திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள் மேலோட்டமா நடக்கும். அதனால நீங்க ரொம்ப நாளா மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இப்ப கிளிக் ஆகிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. அதனால திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கடந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்டத்தன்மை மேலோட்டமா இருந்திருக்கும். வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தம் ஏதாச்சும் மேலோட்டமா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதத்துல, இந்த ஆவணி மாதத்துல அந்த பிரச்சனைகள்லாம் குறையும், அந்த வருத்தங்கள் குறையும். வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு பூர்ணமா சப்போர்ட்டா இருப்பாங்க. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது ஓரளவுக்கு சரியாகும். வாழ்க்கை துணையால ஒரு ஆதாயம், ஒரு மன நிறைவு, மன நிம்மதி. வாழ்க்கை துணையோட இருந்து அந்த கருத்து போராட்டம்லாம் குறையிறது. ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல. எல்லாமே ஆவரேஜா ஒரு சிறப்பான மாற்றத்தை நோக்கி, ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை நோக்கி தான் நம்மளை அழைச்சிட்டு போகுது. அதன் வகையில இதை நம்ம சிறப்பாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேது சுக்கிரன் இணைவு. இந்த காம்பினேஷன் பொதுவாக ஆக்டிவேஷன் ஆகும்போது பிள்ளைகளோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனா பிள்ளைகள் சார்ந்த கவலை அதிகமா கொடுத்துரும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகளுடைய மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்களும் பிள்ளைகள் சார்ந்த கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப பிள்ளைகளோட பூர்ணமான சப்போர்ட், ஒரு ஆறுதல், ஒரு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இருப்பினும் மேலோட்டமா அந்த கவலை நம்மளை ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனும் அதோட கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆகும்போது பிள்ளைகளோட கருத்து போராட்டம் மேலோட்டமா இருக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏதாச்சும் 2 பேருக்கும் முரண்பாடான கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதனால அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல இப்போ தடை தாமதத்தோட ஒரு சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் இந்த நேரத்துல உஷ்ண ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உடம்புல உஷ்ணத்தன்மை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குளிர்ச்சியான ஆகாரங்களை அதிகமா எடுத்துக்கோங்க. உஷ்ணத்தன்மையை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பொதுவாகவே மேஷ ராசி, மேஷ லக்னம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த உஷ்ணத்தன்மை அதிகமா இருக்கும். பாடி எப்போதுமே ஹீட்டா இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். இப்போ அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க அந்த உஷ்ணத்தன்மையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மற்றபடி இந்த நேரத்தில் தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுது. அடுத்தது காதல் உறவு, பூர்வீக சொத்து, குலதெய்வம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு
சில தடுமாற்றங்கள் இதுல மேலோட்டமா இருக்கும். குறிப்பா வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு மாதிரி பற்றில்லாத மனநிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ அந்த உறவுல ஏதோ ஒரு மாதிரி ஒரு சில கேப் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அடுத்தது முக்கியமா பாக்குறது பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்கள் வருத்தங்கள் மேலோட்டமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல போனா போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பற்றில்லாத தன்மை பூர்வீக சொத்து மேல வரதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமா புத்தி தெளிவு இருக்காது. மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு வருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஓவரா திங்க் பண்ணி குழப்பமாயிட்டே இருக்கிறது. இதை வந்து இந்த 5ஆம் இடத்துல கேது சூரியன் இருக்கும்போது ஏற்படுத்தும். சூரியன் 5ல இருக்கும்போது பலமான யோசனையை கொடுக்கும். கேது அதுல குழப்பத்தை மாத்தி கொடுக்கும். அதனால ஓவர் திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இப்ப அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கணும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது லாபத்துல இருக்கிற ராகு பொருளாதார ரீதியா வரவை கொடுத்துரும். அது ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரத்தை அப்படி இப்படி புரட்டி நமக்கு கொடுத்துரும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் லாப ராகுன்னு சொல்றது. ஆசைகள் அடங்காது. என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பான மனநிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 5ல இருக்கிற கேது ஒரு விஷயமும் டக்குன்னு நடக்க மாட்டேங்குதேங்கிற அந்த பற்றில்லா தன்மையை கொடுக்கும். டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்ற அந்த பற்றில்லா தன்மையை கொடுத்துரும். அதனால ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்படி டோட்டலா லோ பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினட்டா அது நமக்கு ஏமாற்றத்தையே பரிசாக கொடுக்கும். அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல கொஞ்சம் லோ பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பேசிக்கா நமக்கு தேவைகள், நம்முடைய பேசிக்கான அந்த நீட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பூர்த்தி ஆகும். அந்த எண்ணங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். அதை நான் இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது வந்து 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மூத்த பிள்ளை, மூத்த சகோதரத்துவம், அதே மாதிரி மூத்த மருமகன், இவர்கள் சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர்கள் சார்ந்த வகையில எண்ணங்களும் கவலைகளும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 12ஆம் இடத்துல சனி வக்ர நிலை. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லுவேன். இந்த நேரத்துல தண்ட விரை செலவுகள்லாம் குறையும். ஓவரால் கமிட்மெண்ட், ரொம்ப நாளா உங்களை உறுத்திக்கிட்டு இருந்த கமிட்மெண்ட்லாம் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கான முடிவு கட்டுவீங்க. அதுக்கான தீர்வை இப்போ கொண்டு வருவீங்க. கடன் தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். தண்ட விரை செலவுகள் மேக்சிமம் குறையும். அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல்கள் மேக்சிமம் குறையும். கடந்த காலகட்டங்களில் அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்துருக்கும். அந்த அலைச்சல் இப்போ டோட்டலா குறையும். இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். கொஞ்சம் ஃப்ரீயா நம்மளால டிராவல் பண்ண முடியும். சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது இந்த வக்ர சனி வேற என்ன பாசிட்டிவான பிரெடிக்ஷனை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹெல்த் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். உடல் ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்ல இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகள் மேலோட்டமா இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக ஒரு முறையாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அது பெருசா நெகட்டிவ் பண்ணாது. அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தி, ஓரளவுக்கு பூர்ணமான நிவர்த்தியை இந்த நேரத்துல நமக்கு கொடுக்கும். அதை நான் ஒரு அளவுக்கு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி 14ஆம் தேதிக்கு மேல இன்னும் சூப்பரா இருக்கு. ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு, அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்குலாம் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம், தடை, தாமதம், பிரச்சனைகள்லாம் விலகும். படிப்புல நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். படிப்பு சார்ந்த வகையில நல்ல ஆராய்ச்சி செய்து படிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த நேரம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நீங்க ஏதாச்சும் முக்கியமான பிளான் பண்ணணும், முக்கியமான முடிவு எடுக்கணும்னா இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு மேல அந்த முடிவுகள், அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் புதன் கேது இணைந்ததுக்கு பிறகு முடிவு எடுக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். தெளிவா அறிவார்ந்து தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த நேரம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் இது ரெண்டுக்கும் ஆவரேஜா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுது. நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் இப்ப குறையும். மனசுல இருந்த நீண்ட நாள் வருத்தங்கள், நீண்ட நாள் குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும். இருப்பினும் இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா
நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.